ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திருத்தி சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்துலாங்களா? என்னடா ஒரே ஜாமாவாக கிடக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே அம்மா வந்து டூர் போனாங்க. கேரளா டூர் போயிருந்தாங்க. கேரளா டூர் போயிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பொருள் வாங்கியிருக்காங்க. எந்தெந்த ஊரில் என்னென்ன பொருள் வாங்கினாங்க அப்படின்னு அம்மாவே சொல்லுவாங்க, கேட்டுக்கலாம். அம்மா, இந்த வளையல்லாம் எங்கம்மா வாங்கினேன்? இந்த வளையல் இந்த வளையலாம் பழனியில் வாங்கினேன். இது பழனியில் வாங்கினது. இந்த வளையல் இது வந்து மாசாணியம்மன் கோயிலில். மாசாணியம்மன் கோயில் எங்கே இருக்குது? யானைமலை. யானைமலை ஊர். யானைமலை மாசாணியம்மன் கோயில் அங்கே வாங்கியிருக்காங்க. இந்த வளையலும் அங்கே தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே கலரில் இருக்குது. இந்த பூவெலாம் சின்ன பிள்ளையில நாங்கள் பார்த்தது. ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக, இதில் மல்லிகைப்பூ மேலே ரோஜா பூ வச்சுருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹேர் பேண்டாகவும் இருக்குது பாருங்கள். ஹேர் பேண்டில் மல்லிகைப்பூவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரோஜா பூவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 வகையாக இருக்குது. இது ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம சைடாக குத்திக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கெலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா? கிளிப்பு போட்டு மேலே வச்சுருப்பாங்க, கொண்டை போட்டு அந்த கொண்டையில் வந்து இதை சொறி வைப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வளையல் ஓப்பன் பண்ண பாப்பா. அடுத்தது பாருங்கள், மல்லிகைப்பூ மொட்டு போலவே ஹேர் பேண்ட் இருக்குது. மல்லிகைப்பூ மொட்டு போலவே கிளிப்பு. இந்த கிளிப்பை வந்து நம்ம தலையில் குத்திக்கலாம். குத்திக்கிட்டு பார்த்தோம்னாக்கா மல்லிகைப்பூ வச்சுருக்கிற மாதிரியே நல்ல நெருக்கமாக நல்ல மாலை கட்டின மாதிரியே மல்லிகைப்பூ இருக்குது பாருங்கள். மொட்டு மல்லிகைப்பூ மாதிரியே இந்த கிளிப்பு இருக்குது. செம சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த பூ வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கிற கிளிப்பு பிடிக்கும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இது இப்போ தான் கிடச்சிருக்கு. நான் எத்தனையோ கடைகளில் பார்த்துருக்குறேன், தேடி இருக்கிறேன், இதே மாதிரி கிடைக்குமானே கிடைச்சதில்ல. இப்போ பழனி போனபோது வாங்கிட்டு வந்துருந்துருக்காங்க. அங்கே இருக்குது. இந்த சின்ன வளையல் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் குட்டி பாப்பா ஒருத்தி இருக்கா. அந்த குட்டி பாப்பாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் புரண்டுமா? இது வந்து கீறி விட்டுரும். ஏற்கனவே இது மாதிரி தானே ஒன்று வாங்கிட்டு வந்தார். இதெல்லாம் புரண்டும். இப்போவே புரண்டுது பாருங்கள். அடுத்து வந்து ரோஜா பூ. இது மாதிரி எங்கள் வீட்டில் நிறையா பூ வச்சுருக்கோம். வீட்டில் மறுபடியும் அம்மா இந்த ரெட் கலர் ரோசா பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஸ்ப்ரிங்கராக சுற்றி விட்றது. இதை ஓப்பன் பண்ண பாப்பா, ஓப்பன் பண்ணி காட்டு. செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம லைட்டாக சுற்றினோம்னாலே போதும், நல்லா சூப்பராக சுற்றுது. இங்கே இருக்காட்டு பாருங்க, எவ்வளோ அழகாக சுற்றுதுன்னு. அது பாப்பாவுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். தோடு. இந்த தோடு எவ்வளோமா விலை? தோடுலாம் விலை தெரியல. எப்படியும் வந்துட்டு இது 50 ரூபா இருக்கும். ஏன்னா இங்கே திருச்சியெலாம் வந்துட்டு இந்த தோடுலாம் 50 ரூபா விற்கிறாங்க. அதுக்கும் கம்மியாகவும் தரமாட்டாங்க. 50 ரூபாய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தோடுலாம் 10 ரூபாய், 20 ரூபா, சம்திங் 30 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இந்த தோடு அது மாதிரி தான். ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து தொங்குற தோடுலாம் போடக்கூடாது அப்படின்னு சின்ன தோடை தான் போடுவாங்க. இந்த மாதிரி தோடு தான். அதனால் சின்ன தோடாக வாங்கியிருக்காங்க. இது வந்து வெளியில் போனால் வந்தால் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய தோடாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஒயிட் கலர் பூவு. இந்த பூ வந்துட்டு நம்ம செவ்வந்தி பூ மாதிரியே இருக்கும். இதில் வந்து பல கலர் இருக்குது, பல வகையான கலர் இருக்குது. அம்மா வந்துட்டு ஒயிட் கலர் வாங்கியிருக்காங்க. நாங்கள் முன்னாடி ஊருக்கு போகும்போது இதில் ஆரஞ்சு கலர் வாங்கியிருக்கேன், ரெட் கலர் வாங்கியிருக்கேன், ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். 3 வகையான பூ இன்னும் எங்கள் வீட்டில் இருக்குது. இப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க புதுசாக. அது பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன்னாக்க, இப்போ வெட்டிங் ஃபங்க்ஷன் மற்ற ஃபங்க்ஷன்லாம் நடக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி வச்சு விடுவாங்க பார்த்தீங்களா? கொண்டை போட்டு இந்த மாதிரி பூ வச்சுருவாங்க. இது வந்து கிளிப்லேயே இப்போ வந்திருக்கு. இது வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. இது நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேன்சி ஐட்டம். இந்த தோடு பாருங்கள், விலை வந்துட்டு 50 ரூபான்னு போட்டிருக்கு. இது வந்து தொங்கல் தோடு. இதுவும் நல்லா இருக்குது. இது வந்து பட்டன் கிடையாது. இது வந்து திருகாணி டைப்பு, நம்ம பவுன் மாடல் மாதிரியே இது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மணி பாசி வந்து இப்போ ஒரு 4 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்களுக்காக வாங்கியிருக்காங்க. நம்ம பாப்பாவுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வலையெல்லாம் இந்த மணிலாம் வந்துட்டு ஒன்று 30 ரூபா, 40 ரூபா இந்த மாதிரி இருக்கும். மணி பாருங்கள், 4, 5 மணி வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா செயின். சரி, வெளியில் போனால் வந்தால் குழந்தைங்களுக்கும் போட்டுக்கலாம்.
ஓகே, இந்த செயின் 3 செயின். இதில் இருக்கிறதுலே ஹைலைட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரேஸ்லெட்டு தான். ப்ரேஸ்லெட்டு செம சூப்பராக இருக்குது, நல்லா ஒர்த்தாக இருக்குது. ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இன்னொன்று வாங்கிட்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ப்ரேஸ்லெட் பாருங்கள், செம சூப்பராக அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது கண்ணாடி. கண்ணாடி வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வர மாதிரி கண்ணாடிலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து இருக்கிறதுலே ஹைலைட்டு. இந்த கண்ணாடிலாம் வாங்கி சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி கண்ணாடிலாம் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க, 2 கண்ணாடி. இதுதான் வந்து ஃபேன்சி ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்குது. அடுத்தது தீனியை காட்டுமா, எந்த ஊரில் என்ன தீனி வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு. இதெல்லாம் தனியாக நம்ம ஒதுக்கலாம். இது ஃபேன்சி ஐட்டம். இது வந்து கேரளா சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட், ஹோம்மேட் கேரளா சாக்லேட். ஓப்பன் பண்ணாமோ. இப்போ இதெல்லாம் வந்துட்டு 5 ஸ்டார் சாக்லேட்னு ஒன்றுத்துக்கும் கவர் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கவர்லாம் போடாமல் இது வந்து ஒன்லி சாக்லேட்டாக மட்டும் அப்படியே பீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 150 ரூபா ஒரு பாக்ஸ். நல்லாயிருக்கு, சாக்லேட் வந்து நல்லாயிருக்கு. இந்த அதிரசமும் கேரளாவில் வாங்கினது, கேரளாவில் தானே இது. இந்த அதிரசமும் கேரளாவில் வாங்கினது தான். இந்த அதிரசம் வந்துட்டு 50 ரூபா. இதெல்லாம் தான் இங்கேயே நம்ம ஊர்லேயே கிடைக்கிது. இது கேரளா தான். அடுத்தது கேரளா ஜிப்ஸு. இந்த கேரளா ஜிப்ஸில் அப்பளம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மெயினாக வந்து இது கேரளாவில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம், இது வந்து கேரளா மிட்டாய். கேரளா மிட்டாய் இதை பார்க்கும்போது ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி தோணுது. சின்ன வயசில் சாப்பிட்டா ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது. பொரி என்ன பழனியா? பொரிய பார்த்ததுமே நினச்சிட்டேன் பழனின்னு. பொரி, இந்த நேந்திரங்காய் ஜிப்ஸு. அப்புறம் இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இது என்ன மிட்டாய்? முன்னெல்லாம் முஸ்லீம்ங்க வந்துட்டு முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷன் தான் இது இருக்கும். சரி, முஸ்லீம்ங்க தான் இது வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் நான் சின்ன பிள்ளைகள்லாம். இது ஒரு மிட்டாய், ஆனால் முஸ்லீம்ங்க தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. இப்போ வந்து எல்லா கோயில்களிலுமே இது வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இருக்குது. பழனி போகும்போது அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட்டது கிடையாது, சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் இது பார்க்க வந்துட்டு அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இனிப்பே வந்து மோஸ்ட்லி பிடிக்காது, அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். இந்த கொய்யாப்பழம் வந்து இங்கே வந்து வாங்கினது. கொய்யாப்பழம் வந்து இங்கே நம்ம பாடாலூரில் வந்து வாங்கிட்டு வந்தது கொய்யாப்பழம். ஓகே, இதுதான் எங்கள் அம்மா கேரளா டூர் போயிட்டு வந்தது. கேரளா, மூணாறு, கப்பல் கட்டுற துறைமுகம், கொச்சின் எல்லாமே போயிட்டு, கொச்சின் போயிட்டு, மாசாணியம்மன் போயிட்டு, பழனி போயிட்டு எல்லா கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க. 3 நாளைய பயணம் முடிச்சுட்டு அம்மா இன்னைக்கு தான் நம்ம ஊருக்கு வந்திருக்குறாங்க. அதுக்கப்புறம் பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஷர்ட்டும் பேண்ட்டும் எடுத்து வந்திருக்காங்க. டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, எங்கள் மாமாவே போட்டுக்கலாம் மாட்டிருக்கு, அந்தளவுக்கு டிஷர்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் டிஷர்ட் வந்து அப்படியே மடக்கி நம்ம வச்சிடலாம். பேண்ட்டு மட்டும் தம்பிக்கு கரெக்டாக இருக்குது, பையனுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. அம்மா கொண்டுட்டு போனால் பேகு பாருங்கள், இதில் தான் அம்மாவுடைய ட்ரெஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. பரவாயில்ல, நீ இந்த பேகு வாங்கினது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எங்கே போனாலும் இந்த பேக்கில் எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அம்மா டூருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸு. ஆமாம், நீ போன இடத்துலையே உனக்கு பிடிச்சது எந்த இடமா, ரொம்ப பிடிச்சது எந்த ஊர்? எல்லா இடமே பிடிச்சிருக்குது. எல்லா இடமே பிடிச்சிருக்கா? சுற்றிலும் தேவையான மழை வரும். ஆனால் கேரளாவில் போய் தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு டல்லா ஆயிடுச்சு. ஒரு 3 மணி நேரம் மழையே சுற்றிருந்தெல்லாம் மயக்கம் வந்துருச்சு, வாங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் ஒரு ஊரில் எனக்கு உடம்பு எல்லாம் நல்லா பார்த்தேன். மாசாணியம்மன் கோயில் சூப்பராக, ஏழமலை மாசாணியம்மன் கோயில் நல்லா இருந்துச்சு. அதோட வந்து கொச்சி ஏர்போர்ட்டு கடல், அதில் வந்து படகுல போட்டில் போகல நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பீச்சுக்கு போனோம், மழை செம்மையா வந்தது, மழை வந்துருச்சு, கூட வந்துட்டோம். அப்புறம் வந்து திருமூர்த்தி மலை போனோம் கோயில், அதில் போனால் என்னால் மழை ஏற முடியல. மழை அங்கேயும் இறந்ததுலேருந்து மழை வலிக்கிட்டு விழுந்துருவான்னு மழை ஏறல. சுற்றிலும் போட்டா வீடியோ எல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்தேன் நான். அதை விட்டு டேம் போனோம். என்ன டைம்? அந்த ஊர் பேர் வரல எனக்கு. டேம் போனோம், அங்கே தான் அங்கேயும் இது இருந்தது, பூங்கா. அதில் வந்து என்னன்னா சின்ன தம்பி படம் வந்துச்சு, பிரபு நடிச்சு. அதெல்லாம் வந்து அவங்க படகுல போன பாலம், அவங்க குடியிருந்த வீடு, அந்த ஏரி, அதெல்லாம் அதான் டேம். அங்கே போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வந்துச்சு.
உன்னோட லைஃப்லேயும் நல்ல ஊரெல்லாம் நிறைய ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா வந்து துவாரகை முதற்கொண்டு போயிட்டு வந்துட்டாங்க. 6 நாளை டூர், ட்ரெயின்லேயே 3 நாள் போகணும். அந்த துவாரகையே அம்மா போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் என்ன சுஜிப்பி அம்மாவுக்கு 3 நாளை டூர் கேரளா போயிட்டு வந்தாச்சு, பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து பஸ்ஸில் போனால் வாமிட் வரும், மயக்கம் வரும். பரவாயில்ல, இதெல்லாம் கடந்து வந்து என்னால் போக முடியும், நான் போயிட்டு வருவேன்ட்டு போயிட்டு வந்துருக்காங்க. நாங்களாம் போகலை. ஏன்னா எனக்கு வாமிட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, மயக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை. போகலான்னு ஆசை இருந்தது, நான் போகலை. எனக்கும் பஸ்ஸு சேராது, எங்கள் அம்மா மாதிரியே தான் எனக்கும் பஸ்ஸு சேராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.